இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் தோட்டம் ஒரு 20 சென்டில் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் செடியெல்லாம் நம்மகிட்ட அழகாக குழு குழுன்னு பேசுது பாருங்கள். ஆமாங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நல்ல காற்று. கிராமத்து பக்கம் போயிருந்தோம், வேறு வேலையாக போயிருந்தோம். போகிற வழியில் கத்திரிக்காய் தோட்டம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, ஒரு 2 கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கத்திரிக்காய் பறிச்சுட்டு போயிட்டு உடனே வீட்டில் போய் சாம்பாரும் வச்சோம். சாம்பார் வச்சது மட்டும் இல்லாமல் கவிஷ் கிச்சன் சேனலில் வீடியோவும் அப்லோடும் பண்ணியாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோலேயே டேக் பண்ணியிருக்கேன். அந்த ஆரோ மார்க் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வரும். அது ரோட்டு கடையிலலாம் நம்ம தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்ருக்கோம்ல, அந்த சாம்பார் எப்படி வைக்கணும்னு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருத்திலேருந்து பாருங்கள் அந்த பஞ்சு வெடித்து வெளியில் வந்திருக்கு. இது மாதிரி தான் வந்து நமக்கு பஞ்சு கிடைக்குது பாருங்கள். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மணப்பாறையில் கத்திரிக்காய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மணப்பாறை கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இது மாதிரி தாங்க இருக்கும். ஃபுல்லாக ப்ளூவாக இல்லாமல் அங்கங்கே லைட்டான ஒரு லைட் கலர்லேயும் கலந்து ஒரு கத்திரிப்பு கலர். கத்திரிக்காய்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மணப்பாறை கத்திரிக்காய்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனிங்க. இந்த கத்திரிக்காயை பறிச்சுட்டு போய் தான் நான் சாம்பார்